நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்முடைய சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதுல ஒவ்வொரு பாவகத்தின் காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பேசியிருக்கோம். ஒரு சில பாவங்களை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். இன்றைக்கு அந்த வரிசையில 4ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம். பொதுவாக 4ஆம் பாவகம் என்றதுமே எல்லாருக்குமே தாயார், வீடு, வாசல், வாகனம் என்றுதான் தெரியும். ஆனா 4ஆம் பாவகத்துல எண்ணிலடங்காத காரகத்துவங்கள் உள்ளன. இது அனைத்துமே நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்பவர்கள் அனைவரும். ஆக வாங்க என்னென்ன காரகத்துவங்கள் 4ஆம் பாவகத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, முதல்ல எந்த ஒரு மனிதனுக்குமே தாயே முதல் குருவாக இருக்கிறார். ஆக தாயே நமக்கு மொழியை அறிமுகப்படுத்துகிறார். அந்த தாயே மொழியை அறிமுகப்படுத்துறதுனால 4ஆம் பாவகம் தாய்மொழியை குறிக்கக்கூடிய பாவகமாக இருக்கின்றது. தாய்மொழி பற்றையும் 4ஆம் பாவகமே குறிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா தாயே நம்மை சுமந்து போகக்கூடிய முதல் வாகனமாக இருக்கிறார். ஆகவேதான் 4ஆம் பாவகம் வாகனத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக ஆகிறது. தாய்வழி உறவினர்களையும் 4ஆம் பாவகமே குறிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டின் நுழைவிடத்தை 4ஆம் பாவகமே குறிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல தான் குரு உச்சமடைகிறார். ஆக குருவே பார்த்தீங்கன்னா கல்வியை சொல்லித்தரக்கூடிய குரு 4ஆம் பாவகத்தில் உச்சமடைவதால அங்க முறையான கல்வியை குறிக்கக்கூடிய பாவகமாக 4ஆம் பாவகம் ஆகிறது. ஆக பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய பாவகம் 4ஆம் பாவகமே. அதே போல பாத்தீங்கன்னா குருவே புண்ணியத்தை குறிக்கக்கூடியவர். அதனால புண்ணியத்தின் பலனை புண்ணியத்தை குறிக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடாகும். ஆக இந்த புண்ணியத்தின் வீட்டின் பலனை தான் புண்ணியத்தை விரயம் பண்ணுவதன் மூலமாக நம்ம 5க்கு 12ஆம் இடமாகிய 4ஆம் இடத்தின் மூலமாக நம்ம சுகங்களை அனுபவிக்கிறோம். ஆக இதன் காரணமாகத்தான் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது. சரிங்களா? புண்ணிய வீட்டை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம், புண்ணியத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. ஆக இந்த குரு 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதாலும் 5ஆம் வீடு புண்ணியத்தின் விரயஸ்தானமாக 4ஆம் வீடு இருக்கிறதுனாலையும் தான் நாம சுகஸ்தானங்கள், அதாவது வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களையும் 4ஆம் வீட்டின் மூலமாகத்தான் நாம் அனுபவிக்கிறோம். ஆக நம்ம புண்ணியத்தின் பலனாகத்தான் நம்முடைய சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் நமக்கு உண்டாகிறது. அதுக்கடுத்து என்ன காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா காரிய வெற்றியை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகமே. விழாக்கள் எடுத்தல், திருவிழாக்கள் எடுக்கிறது எல்லாம் 4ஆம் பாவமே குறிக்கும். ஆடைகளை குறிக்கக்கூடியது, ஆடை அணிகலன்களை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகமே. கிணறு, நீர், குளம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகமே. பால், நறுமண பொருட்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகமே. மனம் திறந்து பேசுவது 4ஆம் பாவகமே குறிக்கும். சாமர்த்தியமாக செயல்படுவது, திறமையோடு இருப்பது, நம்பிக்கையோடு இருப்பது எல்லாமே 4ஆம் பாவகமே குறிக்கக்கூடிய பாவகமாகும். 4ஆம் இடம் என்பது 9க்கு 8ஆம் இடம், அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 4ஆம் பாவகம். அதனால தந்தையின் ஆயுள் ஸ்தானத்தையும் 4ஆம் பாவகமே குறிக்கும். அதுக்கடுத்து காரகத்துவம் பார்த்தீங்கன்னா சேமிப்பை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகமே. உற்பத்தியை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகம். ஏன்னா தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் பாவகத்துக்கு சமசப்த ஸ்தானமாக 4ஆம் பாவகம் வரும். அதனால தொழில் உற்பத்தியை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகமே. அதுக்கடுத்து நிலம், பண்ணைகள், கால்நடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 4ஆம் பாவகம் தான் குறிக்கும். நிலபுலன்கள் குறிக்கக்கூடியது, அதன் மூலமாக வரக்கூடிய விளைச்சல்கள், கால்நடைகள், பண்ணைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 4ஆம் பாவகமே குறிக்கும். வேதம், புனித நூல், இறைவனுக்கான படைக்கப்படக்கூடிய உணவுகள் எல்லாமே 4ஆம் பாவகமே குறிக்கும். பொதுவாக அனைத்து சுபகாரியங்களையுமே 4ஆம் பாவகமே குறிக்கும். புதையலின் மூலம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், யோகங்களை 4ஆம் பாவகமே குறிக்கும். 8ஆம் பாவகம் என்பது புதையலை குறிக்கக்கூடிய பாவகமாகவும் 8க்கு 9ஆம் பாவகமாக 4ஆம் பாவகம் வர்றதுனால அந்த புதையலின் மூலமாக அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் அடிக்கிறது எல்லாமே 4ஆம் பாவகமே குறிக்கும். கோயில் பணி, அறநிலைத்துறையில வேலை பார்ப்பது, கோயில உழவார பணியாக வேலை பார்ப்பது, அல்லது அர்ச்சகர், பூசாரியாக வேலை பார்ப்பது, அல்லது கோயில் பொது காரியங்கள்ல தலைமை தாங்கி நடக்கக்கூடிய தர்மகர்த்தாவாக இருப்பது, இல்ல அந்த ட்ரஸ்டியில பணி செய்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகமே குறிக்கும். பொதுவாக இறைப்பணி குழு உறுப்பினர்கள் இறைப்பணி செய்வது எல்லாமே 4ஆம் பாவகம் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதற்கடுத்து விரதம், உபவாசம் 4ஆம் பாவகமே குறிக்கும். இருக்கை, உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே 4ஆம் பாவகமே குறிக்கும். ஏன்னா சுகஸ்தானம் இல்லைங்களா, அதனால சொகுசாக பார்க்கக்கூடிய ஃபேனுக்கில் ஏசியில் உட்காந்து பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே 4ஆம் பாவகம் குறிக்கும். 4ஆம் இடத்திற்குரிய காரக கிரகங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், சுக்கிரன். இதில் தாயாருக்குரிய கிரகம் சந்திரன் என்றாலும் கூட பகலில் பிறந்தவர்களுக்கு தாயாரை சுக்கிரன் குறிக்கும் என்றும், இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தாயாரை குறிப்பார் என்றும் ஜோதிட விதிகள் உள்ளன. இதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பகலில் பிறந்தவர்களுக்கு தந்தை சூரியன் குறிப்பார் என்றும், இரவில் பிறந்தவர்களுக்கு தந்தை சனி குறிப்பார் என்றும் ஒரு ஜோதிட விதி உள்ளது. ஆனா தனியான விதி அது அப்படி ஒண்ணு இருக்குன்னு நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தாப்புல கல்வியை பொறுத்த வரைக்கும் புதன் காரக கிரகமாக வருவார். வீடு வாகன யோகத்திற்கு சுக்கிரன் காரக கிரகமாக வருவார். ஆக 4ஆம் இடத்தை பலன் பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தோடு சேர்த்து காரக கிரகமாக வரக்கூடிய சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன் அறிய வேண்டும். சரி, இன்னைக்கு நாம ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு பாவக விஷயத்தை பற்றி நாம இன்னைக்கு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.